ஆ ஓகே. ஸோ நம்ம வந்து SQL சர்வர் ஜாயின் அல்காரிதம்ஸ் பற்றி இப்போது பேச போகிறோம். இப்போ SQL சர்வர் ஜாயின் அல்காரிதம்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு query அப்படின்னு எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஜாயின், அது இன்னர் ஜாயின் இல்லை அவுட்டர் ஜாயின் இல்லை கிராஸ் ஜாயின் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போது நமக்கு வந்து ஆஸ் எ யூஸர், ஆஸ் எ டெவலப்பர், நமக்கு வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 2 டேபிளை வச்சு ஒரு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லி எழுதுவேன் இல்லையா? அப்போ இன்னர் ஜாயின் அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு காலம் இன்னொரு டேபிளில் இருக்கிற இன்னொரு காலம், அது 2 காலத்தையும் மேட்ச் பண்ணி 2 காலமில் இருக்கிற டேட்டா மேட்ச் ஆகிற ரோவுக்கு இருக்கிற என்னென்ன காலம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம சொல்கிறது தான். அப்போது அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது நம்ம சிம்பிளாக இன்னர் ஜாயின் இல்லை நம்ம அவுட்டர் ஜாயின் இல்லை கிராஸ் ஜாயின் நம்ம சொல்லிடுவோம். பட் அதை வந்து ஆப்டிமைசர் வந்து அதை என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா, அந்த ஜாயினை வந்து அது என்ன மாதிரி அல்காரிதம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா நமக்கு இந்த கேட்டிருக்க ரெக்வஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கும். ரைட்டா? ஸோ அது வந்து என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ், என்ன மாதிரியான அல்காரிதம்ஸ் வந்து அதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நமக்கு ஜாயின் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ நார்மலாக இதில் வந்து அல்காரிதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து பேசிக்காக வந்து 3 சொல்லுவோம் மெயினாக. நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெஸ்டட் லூப்புக்கு வந்து வேறு மாதிரியும் சொல்லலாம். அதாவது நெஸ்டட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதை வந்து லூப்புன்றதுனால நம்ம அதை ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. செகண்ட் வந்து மெர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு வந்து ஹேஷ் இல்லைன்னா ஹேஷ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக வந்து ஒன் மோர் வந்து இருக்குது, அது வந்து என்ன அப்படின்னா அடாப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அடாப்டிவ் அப்படிங்கிற அந்த அந்த திங்கை வந்து பார்த்திங்கன்னா SQL சர்வர் 2017 தான் அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 வந்து நமக்கு ரொம்ப மெயின். அதாவது நெஸ்டட் லூப் ஆர் மெர்ஜ் ஆர் ஹேஷ் மேட்ச். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா நெஸ்டட் லூப் அப்படின்ற அல்காரிதம்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். இப்போ நெஸ்டட் லூப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அதில் வந்து ஆக்சுவலாக அது உள்ளே வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நெஸ்டட் லூப்போட பேசிக் குவாலிட்டிஸ் என்ன. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருந்தால் அது வந்து நெஸ்டட் லூப் இல்லைனா நெஸ்டட் ஐட்ரேஷன் அப்படிங்கிற அல்காரிதமை SQL சர்வர் ஆப்டிமைசர் சூஸ் பண்ணும். அதுக்கு ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா? அந்த பேசிக் குவாலிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா, சரி சப்போஸ் நம்ம ஒரு 2 டேபிள் வச்சுருக்கேன், 2 டேபிளை ஜாயின் பண்ணி ஒரு செலக்ட் query எழுதியிருக்கேன். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 டேபிள்னு சொல்கிறேன். அது வந்து இட் கேன் பி மல்டிபிள் டேபிள். ரைட்? ஓகே. ஸோ டேபிள் 1 அண்டு டேபிள் 2 இருக்குது. 2 டேபிளை ஜாயின் பண்ணி நான் வந்து ஒரு சிம்பிள் செலக்ட் query ஆர் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ரைட்டா? அப்போ எழுதியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து ஆப்டிமைசர் வந்து அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ஓகே 2 டேபிள் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டேபிள் வந்து நம்ம டாப் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஜாயின்க்கு அப்புறம் இருக்கிறத வந்து பாட்டம் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாப் டேபிள் அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு மாதிரி அது சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா, அதை வந்து அவுட்டர் இன்புட் அப்படின்னு சிஸ்டம் புரிஞ்சுக்கும். ஐ மீன் ஆப்டிமைசர் அவுட்டர் இன்புட் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அப்படி இல்லை ஆப்டிமைசர் அப்படி இல்லைனாக்கா query parser சம்திங். ஃபஸ்ட் டேபிள் அதாவது டாப்பில் இருக்கிற டேபிளுக்கு பேர் வந்து அவுட்டர் இன்புட் அப்படின்னும், ஜாயின்க்கு அப்புறம் ஒரு டேபிள் இருக்குது இல்லையா, ஐ மீன் பாட்டம் டேபிள்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாட்டம் டேபிளில் வந்து இன்னர் இன்புட் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கும். அப்போது டாப்பில் இருக்கிற டேபிள் வந்து அவுட்டர் இன்புட், பாட்டமில் இருக்கிற டேபிள் வந்து இன்னர் இன்புட். 2 கேட்டகரி அதை வந்து சிஸ்டம் புரிஞ்சுக்கும். ஓகே. இப்போ வந்து 2 டேபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டர் இன்புட், அதுக்கப்புறம் இன்னர் இன்புட்னு சொல்லி 2 கேட்டகரியாக பிரித்தாச்சு. இப்போது அதில் வந்து என்ன மாதிரியான அல்காரிதம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணால் இந்த query வந்து ஆப்டிமைஸ்டு ப்ராசஸாக இருக்கும் அப்படின்றத இந்த ஆப்டிமைசர் வந்து எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணும் அப்படின்னா, இப்போது சப்போஸ் நம்ம 2 டேபிள் சொன்னோம் இல்லையா, ஐ மீன் அவுட்டர் இன்புட். அந்த அவுட்டர் இன்புட் டேபிள் வந்து
ஒரு மாஸ்டர் டேபிளாகவும் இல்லை அது ஒரு பேரண்ட் டேபிளாகவும் இருந்து அந்த இன்னர் இன்புட் அப்படின்னு சொல்கிற அந்த ஜாயின்க்கு அப்புறம் சொல்லியிருக்கிற பாட்டம் டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டேபிளாகவோ இல்லை டீட்டெயில் டேபிளாகவோ இருந்தது அப்படின்னா, இதை வந்து இன்னும் நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற டேபிள் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அண்டு செகண்டாக இருக்கிற டேபிள் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ஹியூஜாக இருக்குது, இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஓகே. அப்போ இதை வந்து இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற டாப் டேபிள் வந்து ஒரு பேரண்ட் டேபிள், ரெண்டாவது டேபிள் வந்து சைல்ட் டேபிள், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ பேரண்ட் டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்டுக்கு இங்கே சைல்ட் டேபிளில் n நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். அதாவது 1 to many ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா அது 1 to 1 கூட இருக்கலாம். ரைட்டா? அது வந்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அது ஆக்சுவலாக. ரைட். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவுட்டர் இன்புட்னு சொல்கிற டாப் டேபிளில் ரெக்கார்டு கம்மியாக இருந்து இன்னர் இன்புட்னு சொல்கிற அந்த பாட்டம் டேபிளில் ரெக்கார்டு வந்து ஹியூஜாக இருந்து அந்த இன்னர் இன்புட்னு சொல்கிற அந்த டேபிளில் நம்ம எந்த காலத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அந்த காலத்துக்கு தேவையான இண்டெக்ஸஸ் இருந்தது அப்படின்னா, ரைட்? ஸோ இதுதான் கொஞ்சம் முக்கியமான பார்ட் ஆக்சுவலாக. நான் என்ன சொல்கிறேன், டாப்பில் இருக்கிற அந்த டேபிளில் ரெக்கார்டு கம்மியாக இருந்து அண்ட் பாட்டமில் இருக்கிற இந்த டிரான்சாக்ஷன் டேபிளில் ரெக்கார்டு ஹியூஜாக இருந்து அண்ட் அந்த டேபிளில் இருக்கிற எந்த காலம்க்கு நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அந்த காலம்க்கு தேவையான இண்டெக்ஸ், அதாவது ப்ரீ கிரியேட்டட் இண்டெக்ஸ், தேவையான இண்டெக்ஸ் அதுக்கு இருந்தது அப்படின்னா, அதை வந்து ஆப்டிமைசர் இல்லைன்னா அந்த query பார்சர் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ப்ராசஸுக்கு அந்த queryக்கு நெஸ்டட் லூப் இல்லைன்னா நெஸ்டட் ஐட்ரேஷன் அப்படிங்கிற அல்காரிதமை சூஸ் பண்ணும். ரைட்? இந்த நெஸ்டட் லூப் ஆர் நெஸ்டட் அல்காரிதம், நெஸ்டட் லூப் ஆர் நெஸ்டட் ஐட்ரேஷன், இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் குவாலிட்டிஸ் தான். இந்த கண்டிஷன்ஸில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா query ஆப்டிமைசர் ஆர் பார்சர் என்ன செய்யும், அந்த ப்ராசஸுக்கு நெஸ்டட் லூப் அப்படின்ற அந்த அல்காரிதம் சூஸ் பண்ணும். ரைட்? சரி, ஓகே. இப்போ நெஸ்டட் லூப் அல்காரிதம் வந்து அதுக்கு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த நெஸ்டட் லூப் அல்காரிதம் சூஸ் பண்ணிட்டா, இப்போ அந்த நெஸ்டட் லூப் அல்காரிதம் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா என்ன மீனிங்? அது ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு டேபிள் இருக்குது இல்லையா, அவுட்டர் இன்புட் அண்ட் தென் இன்னர் இன்புட். இப்போ வந்து இதில் இந்த ஐட்ரேஷன் அப்படிங்கிறது லூப், நெஸ்டட் லூப். இப்போ இந்த நெஸ்டட் அப்படின்னா என்ன? நெஸ்டட் லூப் அப்படின்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இல்லையா, அதுக்கு பேர் தான் நெஸ்டட்னு சொல்லுவோம். ஒன் வித் இன் அனதர், நெஸ்டட். ஓகே. இப்போ நம்ம நெஸ்டட் லூப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவுட்டர் இன்புட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு லூப்பு. ரைட்? அப்புறம் இன்னர் இன்புட் டேபிளுக்கு இன்னொரு லூப். இவ்வளோ தான், சிம்பிள். அதை நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். அப்போது ரெண்டு லூப் வச்சுட்டு நம்ம இந்த சிஸ்டம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, அந்த அவுட்டர் இன்புட்னு சொல்கிற டாப் டேபிளில் ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்புறம் அந்த இன்னர் இன்புட்னு சொல்கிற பாட்டம் டேபிளில் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ரைட்? இப்போ அந்த லூப் ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி ஒர்க் ஆகும்? நம்ம நார்மலாக லூப் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? அவுட்டரில் இருக்கிற லூப் வந்து 9 டைம்ஸ் எனக்கு ஐட்ரேட் ஆகும். அந்த இன்னரில் இருக்கிற லூப் வந்து எனக்கு, நான் வந்து இப்போது செகண்ட் எனக்கு அந்த எத்தனை ரெக்கார்ட்ஸ் நம்ம சொன்னோமோ அது பேஸ் பண்ணி ரன் ஆகும். இப்போ நான் ஓகே, இப்போ எப்படின்னா, இப்போது அவுட்டர் இன்புட்டில் வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, 5 ரெக்கார்ட்ஸ் சொன்னோம். அப்போ எனக்கு அவுட்டர் லூப் வந்து எனக்கு 5 டைம்ஸ் எனக்கு ஐட்ரேட் ஆகும். இன்னர் டேபிளில் நம்ம 10 ரெக்கார்ட்ஸ்னு சொன்னோம். அப்போ எனக்கு இன்னர் லூப் வந்து எனக்கு 10 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். ரைட்? ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் என்ன ஆகும், நீங்கள் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இன்னர் லூப் எனக்கு n நம்பர் ஆஃப் டைம் எனக்கு ஐட்ரேட் ஆகும். அப்போ n நம்பர் ஆஃப் டைம்னா என்ன? செகண்ட் டேபிள் எனக்கு 10 ரெக்கார்ட் சொன்னேன் இல்லையா, அப்போது அவுட்டர் லூப்பில் இருக்கிற ஃபஸ்ட் ரெக்கார்ட் ஆர் ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு இன்னர் டேபிளில் இருக்கிற 10 ரெக்கார்ட்லேயும் ஒவ்வொரு ரெக்கார்டாக போய்ட்டு எனக்கு கம்பேர் பண்ணும். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட் ரெக்கார்டை எடுத்துக்கும், இன்னர் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டாக சர்ச் பண்ணும். இது மேட்ச் ஆகுதான்னு ஒவ்வொரு ரெக்கார்டாக பார்க்கும்.
இப்போ ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த அந்த டேட்டாவை எடுத்து கேட்சில் வச்சுக்கும். ரைட், ஃபைன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு லூப் முடிச்சுட்டு வெளியில் வந்துருமா? அப்போ எனக்கு செகண்ட் டைம் வந்து அவுட்டர் லூப் வந்து செகண்ட் வேல்யூவுக்கு போகும். அப்போது செகண்ட் வேல்யூ எடுத்து இன்னர் லூப்பில் இருக்கிற 10 ரோவுக்கு எனக்கு செக் பண்ணும். அப்போ இந்த மாதிரி செக் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவுட்டர் டேபிளில் வந்து எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம், இன்னர் டேபிளில் வந்து எனக்கு 10 ரெக்கார்ட்ஸ் சொன்னோம். அப்போ எனக்கு 5 இன்ட்டு 10 எனக்கு அந்த மாதிரி ஆகும். அப்போ டோட்டலாக எனக்கு அத்தனை எனக்கு லூப் எனக்கு ஐட்டேட் ஆகிட்ருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி ஆப்டிமைசர் வந்து இப்போ லூப் வந்து இப்போது இத்தனை லூப் போச்சுன்னா அது எப்படி ஆப்டிமைஸ்டு ப்ராசஸாக இருக்க முடியும்? எப்படி சீக்வல் சர்வர் ஆப்டிமைசர் இந்த நெஸ்டட் லூப்பை வந்து எஃபெக்டிவான ஜாயின் அல்காரிதம் சொல்லி எப்படி இதை சூஸ் பண்ணுச்சு, என்ன பேஸில் சூஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் இப்போ சொன்ன டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப்போட டெஃபினிஷன், ரைட்டா? அப்போ நெஸ்டட் லூப் அல்காரிதமுக்கு வந்து அதோட பேசிக் குவாலிட்டிஸ் என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு. 2 டேபிள் இருக்கும். ஃபஸ்ட்டு டேபிள் டேட்டா கம்மியாக இருக்கும், செகண்ட் டேபிளில் டேட்டா அதிகமாக இருக்கும். பட் இன்னொரு மெயினான கண்டிஷன், எந்த காலம் நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அந்த காலமில் தேவையான இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? அப்போது செகண்ட் டேபிளில் நமக்கு தேவையான இண்டெக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது நெஸ்டட் லூப்புக்கு அது யூஸ் பண்ணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரெக்கார்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவையும் ஃபஸ்ட் டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவையும் செகண்ட் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோ பை ரோவாக போய் சர்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ நமக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு அந்த பேசிக்ஸில் தெரிஞ்சிருக்கும், ஸ்கேனிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸ்கேன் ஆர் சீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேன்னா என்ன? இட் கேன் பி எய்தர் டேபிள் ஸ்கேன் ஆர் இண்டெக்ஸ் ஸ்கேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஸ்கேன்னா என்ன? ஸ்கேன் அப்படின்னா எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ அந்த ரெக்கார்ட் பை ரெக்கார்டாக போயிட்டு சர்ச் பண்ணுறதுக்கு வேறு தான் ஸ்கேன், கரெக்டாக? ரைட். அப்போ இண்டெக்ஸ் ஸ்கேன் அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் பை ரெக்கார்டு கிடையாது, அந்த இண்டெக்ஸ் கீ பை கீயாக போய் சர்ச் பண்ணோம், ரைட்டா? அது வந்து இண்டெக்ஸ் ஸ்கேன், ரைட். இப்போ நம்ம கேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இன்னர் இன்புட் டேபிளில் நமக்கு தேவையான இண்டெக்ஸ் இருக்குது, ரைட்? அதனால தான் நெஸ்டட் லூப் அல்காரிதம் ஆப்டிமைசர் சூஸ் பண்ணியிருக்கு. அப்போ என்னாகும், ஃபஸ்ட்டு அவுட்டர் டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்டு எடுக்கும். அந்த ரெக்கார்டு வந்து இப்போ நமக்கு என்ன ஆகாது, ஸ்கேன் ஆகாது நமக்கு. அப்படியே அது ஸ்கேன் பண்ணால் கூட இண்டெக்ஸ் ஸ்கேன் தான் பண்ணும், டேபிள் ஸ்கேன் பண்ணாது. அப்போ இண்டெக்ஸ் ஸ்கேன் அப்படின்னா பர்டிகுலர் கீ, இண்டெக்ஸ் கீயை எடுத்துகிட்டு அந்த கீக்கு பாயிண்டில் இருக்கிற பர்டிகுலர் டேபிள் பர்டிகுலர் பேஜில் போய் அந்த டேட்டாவை எடுத்துரும். அப்போ நமக்கு நார்மல் லூப் ரன் ஆகிறத விட இது வந்து நமக்கு ஃபாஸ்டராகவே ரன் ஆகும். ஈவன் இந்த இண்டெக்ஸ்ன்றது நமக்கு ஸ்கேன் இல்லாமல் இண்டெக்ஸ் சீக்காக இருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இண்டெக்ஸ் சீக்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? அந்த வேல்யூ எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் ரீசனபிள் வேல்யூ அந்த ஈஸியாக ரீச் பண்ணுற வேல்யூவுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து ஃபர்தராக சர்ச் பண்ணோம். சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா பர்டிகுலர் பாயிண்டருக்கு வந்து டைரெக்டாகவே போயிடும். ஸோ அது வந்து சீக் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அப்போது அந்த இன்னர் இன்புட் டேபிளில் இண்டெக்ஸ் இருந்தது அப்படின்னா அது இண்டெக்ஸ் ஸ்கேன் ஆகவோ இல்லை இண்டெக்ஸ் சீக்காகவோ அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், ரைட்டா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த நெஸ்டட் லூப்புக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு ஒரு பேசிக் சாம்பிள்ஸ் அது மாதிரி வச்சு பார்க்கலாம், ரைட்? ஸோ வாங்க நம்ம டெமோவுக்கு போகலாம்.